யுத்த காண்டம். ராமன் அவன் உடல் முழுவதையும் அம்புகளால் துளைத்தெடுக்கிறான். இராவணன் மூர்ச்சையடைந்து வீழ்கிறான். இராவணனது தேர்ப்பாகன் தனது தேரை அங்கிருந்து ஓட்டிக்கொண்டு விலகிச் சென்று விடுகிறான். மாதலி இப்போது அவனைக் கொன்றுவிடு என்கிறான் ராமபிரானிடம். உணர்வு இழந்தவனைக் கொல்வது அறச்செயலல்ல என்கிறான் ராமன். நினைவு திரும்பிய இராவணன் தான் போர்க்களத்தில் இல்லாதது கண்டு பாகனைக் கொல்லப் போனான். நிகழ்ந்ததைச் சொல்லி தான் செய்தது போர் நெறிப்படி சரியே என்று விளக்குகிறான் தேரோட்டி. மறுபடி தேர் ராமனை நோக்கிப் போகிறது. அப்போது ராம இராவண யுத்தம் கடுமையாய் நடக்கிறது. அந்தப் போரின் உச்சகட்டமாக ராமபிரான் தனது வில்லில் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து மந்திரம் சொல்லி இராவணன் மீது ஏவுகிறார். அக்கணத்தில் அயன்படை ஆண்டகை சக்கரப்படையோடும் தழேஜ் என்று புக்கது. அக்கொடியோன் உரம் பூமியும் திக்கு அனைத்தும் விசும்பும் திரியவே இராகவனின் புனித அம்பு இராவணன் நெஞ்சில் புகுந்து உயிரைக் குடித்து புறம் போயிற்று. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெலப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனைத்திக்கொடும் உலகனைத்தும் செருக்கடைந்து புயவலையும் நின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று. இராகவன் தன் புனித வாழையு இராகவன் விட்டு அந்த அம்பு இராவணனுடைய முக்கோடி வாழ்நாளையும் அவன் முயன்று செய்த தவ வலிமையையும் பிரமன் முன்பு அவனுக்குக் கொடுத்த எந்த திக்கிலும் எவராலும் வெலப்படாய் என்ற வரமும் 8 திக்கிலும் புகழ் பறந்த புய வலியையும் அழித்துவிட்டு அவன் பில் புகுந்து குடைந்து கொண்டு உயிரை உண்டு வெளிப்புறம் போய்விட்டது. வானவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்தணரும் முனிவர்களும் ஆசி கூறினார்கள். ராமனுடைய அம்பு பார்க்கடல் சென்று மூழ்கித் திரும்ப வந்து ராமபிரானின் அம்புப் புட்டிலில் வந்து சேர்ந்தது. உயிரிழந்த இராவணன் உடல் தேரிலிருந்து தலைகீழாய் தரையில் விழுகிறது. உயிர் போன இராவணனது முகம் பொலிவுடன் விளங்கியது. ஏன் தெரியுமா? எப்போதும் கனன்றெழுந்த கோபம் அவன் உடலிலிருந்து போய்விட்டது. வஞ்சக நினைவுகளும் காம இச்சைகளும் மனத்திலிருந்து போய்விட்டன. வலிமை ஒடுங்கியது. அதனால் அவன் முகமும் பொலிவுடன் காணப்பட்டது. ராமனுடைய தேர் வானத்தில் இருந்தது. சாரதியை தேரை கீழே இறக்கு என்று சொல்லும்போதே கீழே கிடந்த இராவணனின் மேனியை முழுமையாய் பார்த்தான். கீழே இறங்கி வந்து அருகில் நெருங்கி இராவணன் உடலைப் பார்த்தான் ராமன். வானரங்களோ இறந்து போன இராவணனின் உடலின் மீது ஏறி விளையாடுகின்றன. இராவணனது முதுகில் திசையானைகளின் கொம்புகள் குத்தித் திரிந்த வடுக்களைப் பார்த்தான் ராமன். இது போரில் புறமுதுகிட்டதால் பட்ட வடுக்களோ என்று ஐயமுற்றான். இவன் முன்பு கார்த்த வீரியனால் கட்டுண்டு கிடந்தவன். இவனோடு போர் செய்கிறோமே என்று நினைத்தது உண்டு. அது தவிர இங்கு புறமுதுகிட்ட தழும்புகளும் அல்லவா இருக்கின்றன என்று எண்ணி ராமன் விபீஷணனை அழைத்து, இந்த வெற்றி சிறப்புடையது அன்று என்றான். விபீஷணன் மனம் வருந்திச் சொல்கிறான், செல்வனே, நீ சொல்லும் சொற்கள் பொருத்தமற்றவை. ஐயனே, கார்த்தவீரியனும் வாலியும் அரிதாகப் பெற்ற வெற்றி தேவர்களின் சாபத்தால் விளைந்தவை. இராவணன் போர் செய்யும் விருப்பத்தால் உலகத்தில் எங்கெங்கோ போய்த் தேடியும் பகைவர் இல்லாமையால் பெரிய திசை யானைகளோடு பொருதினான். அவற்றின் கொம்புகள் மார்பில் குத்தி ஆழப் பதிந்து ஒடிந்தன. அந்த வடுக்களையே நீ முதுகில் பார்த்தாய். அன்றி அது போர்க்கள வடுக்கள் அல்ல. பகைவரின் படைக்கலங்கள் அவனை என்ன செய்யும்? அந்தத் திசை யானைகளின் கொம்புகள் மார்புக்கு அணிகலன்களாக அங்கே பதிந்து கிடந்தன. முதல் நாள் போரில் அனுமன் அவன் மார்பில் விட்ட குத்தினால் அவை முதுகு வழியே வெளியேறின என்றான். தேவர்கள் எல்லாம் இவனுக்கு பயந்து கிடந்தவர்கள். இவன் இன்று இறந்து விட்டான் என்று சொன்னாலும் அவர்கள் நம்பாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் விபீஷணன். அதற்கு ராமன், அப்படியா என்று கேட்டுவிட்டு, ராமனும் தன் மனதில் தோன்றிய ஐயங்களும் வெட்கமும் நீக்கி விபீஷணனை நோக்கி, விபீஷணா, நீ இவனுக்கு ஈண்டு ஈமக்கடன்களை செய்வாயாக என்று பணித்தான்.
இறந்து கிடந்த அண்ணனின் உடலைக் கண்டு விபீஷணன் அதன் மேல் விழுந்து கதறுகிறான். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, சனகி எனும் பெரு நஞ்சு உன்னைக் கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், நீயும் களப்பட்டாயே. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ? எண் இல் ஆற்றல் அண்ணாவோ. அண்ணாவோ அசுரர்களிடம் பிரளயமே. அமரர் கூற்றே, சீதையை விட்டுவிடு, இவள்தான் முன்பு தீப்பாய்ந்த வேதவதி என்று சொன்னேனே, இவளால் உனக்கு மரணம் நேரும் என்று எச்சரித்தேனே, அதைக் கேட்காமல் உன் குலம் முழுவதும் இறந்துபடப் போனாயே. ஜானகி எனும் நஞ்சு உன்னைத் தன் கண்ணால் பார்த்த மாத்திரத்தில் உன் உயிர் போய்விட்டதே. அண்ணா, அண்ணா, நீ எங்கு போனாய்? பாட்டனாம் பிரமனுடைய நாட்டை அடைந்தாயோ? பிறைசூடிய சிவபிரான் தன் சிவலோகம் அடைந்தாயோ? யமனும் அஞ்சும் உன் உயிரைக் கவர்ந்து போனவர் எவரோ? கொல்லாத மைத்துனனைக் கொன்றாய் என்று தங்கை சூர்பனகை உன்னை பழி தீர்த்தாளோ? சொர்க்கத்திலும் நரகத்திலும் அனைவருமே நம்மோடு பகைமை கொண்டார், நீ போன இடத்தில் யார் முகத்தில் விழிப்பாய் நீ? போர் மகளை, கலைமகளை, புகழ்மகளை தழுவிய கை, பொறாமை கூற சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை, தழுவுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா. உன்னை பார்மகளை தழுவினையோ, திசையானை பனை இருத்த பனைத்த மார்பால். வீரத்திருமகள், கலைமகள், புகழ்மகள் போன்ற உனக்குரியவராக இருக்கும் 3 பெண்டிரை தழுவிய உன் கை, தெய்வக் கற்புடைய திருமகளின் அம்சமான புகழ்மிக்க சீதையை தழுவ ஆசைப்பட்டு உன் உயிரைக் கொடுத்து பழி கொண்ட பித்தனே. அஷ்டதிக் கஜங்களின் கொம்புகளை முறித்து உன் பருத்த மார்பினால் பூமிதேவியை தழுவிக் கொண்டாயோ? இவ்வாறு விபீஷணன் புலம்பி அழுகிறான். அவனை ஜாம்பவான் தேற்றி அழைத்துச் செல்கிறான். இராவணன் இறந்த செய்தியை மனைவி மண்டோதரியிடம் தெரிவிக்கிறார்கள். போர்க்களத்துக்கு ஓடி வருகிறாள். வந்த களத்தில் கணவன் உடல் கிடக்கும் இடம் வந்து அவ்வுடல் மீது விழுந்து அலறுகிறாள். அவளோடு கூட வந்த அரக்கர்குலப் பெண்கள் அழுது அரற்றுகிறார்கள். மண்டோதரி இறந்த கணவனின் உடலை பார்க்கிறாள். என்ன இது? இவன் உடம்பு முழுவதும் அம்பு துளைத்திருக்கிறதே. வெள் இருக்கன் சடைமுடியான் விற்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள் இருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ? கள் இருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள் இருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ்? வெள்ளருக்கம்பூ மாலையை அணிந்த சிவபெருமானுடைய கைலைமலையை பெயர்த்தெடுத்து உனது அழகிய உடம்பின் மேலும் கீழுமாக எள் இருப்பதற்குரிய சிறிய இடம்கூட இல்லாதபடி உன் உயிர் இருக்கும் இடத்தை தேடித் துளைத்ததோ அன்றி, தேன் இருக்கும் மலரணிந்த சானகி மீதான காதலை உன் மனச்சிறையில் எங்காவது மறைத்து வைத்திருக்கிறாயோ என்று கருதி உன் உடல் முழுவதும் புகுந்து துளைத்ததோ ராமனுடைய வாளை? என்று இராவணன் உடல் மீது விழுந்து மண்டோதரி கதறுகிறாள். பெண்களுக்கு அணி போன்ற ஜானகியின் அழகு, அவளுடைய கற்பு, அவள் மீது இராவணன் கொண்ட காதல், சூர்பனகை இழந்த மூக்கு, தசரதன் ஏவலால் ராமன் காட்டிற்கு வந்தது, இவையெல்லாம் இந்திரனின் தவத்தால் வந்ததோ? இப்படி புலம்பி அழுது ஏங்கிப்பின் எழுந்து இராவணனது மார்பினை தன் தளிர்கரத்தால் தழுவிக்கொண்டு ஓவென அழைத்து பெருமூச்சு விட்டாள். அவள் உயிர் மூச்சும் அதோடு அடங்கியது. கணவன் மறைந்தவுடன் தானும் உயிர் விட்ட மண்டோதரி என்னும் கற்பரசியை மாதர் எல்லாம் போற்றி வாழ்த்தினர். இராவணனுடைய ஈமக்கடன்களை விபீஷணன் செய்து முடிக்கிறான். அனைத்து காரியங்களும் முடிந்த பிறகு அனைவரும் ராமனிடம் வந்து சேருகின்றனர். ராமன் தன் தம்பி இலக்குவனை அழைத்து, நீ போய் சுக்ரீவன், அனுமன் மற்றும் வானர வீரர்களை அழைத்துக் கொண்டு விபீஷணனுக்கு வேதமுறைப்படி இலங்கை அரசின் முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து வருவாயாக என்று பணித்தான். இதனைக் கேட்டு தேவர்கள் விபீஷணனின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்கின்றனர். லக்குவன் அனைவர் முன்பாகவும் விபீஷணனுக்கு வேத கோஷங்கள் முழங்க மங்கள ஸ்நானம் செய்வித்து புத்தாடைகள் அணிந்து முடிசூட்டி இலங்கைக்கு அரசனாக்கினான். இலங்கையின் அரசனாக முடிசூட்டிக் கொண்ட விபீஷணன் இலக்குவனை வணங்குகிறான்.
பிறகு ராமபிரான் இருக்குமிடம் சென்று அவரை வணங்கி ஆசி பெறுகிறான். ராமன் விபீஷணனை தழுவிக்கொண்டு ராஜநீதிகள் பலவற்றை எடுத்துச் சொல்கிறார். பிறகு ராமன் அனுமனை அழைத்து சீதையைக் கண்டு செய்தி சொல்லி வருமாறு அனுப்புகிறான். மாருதியும் அங்ஙனமே சென்று சீதையை வணங்கி ஆடியும் பாடியும் செய்தியைச் சொல்கிறான். ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழி ஆன அரக்கனை ஆரியச் சூழி யானை துகைத்தது சோபனம். அனுமன் கொண்டு வந்த மங்களகரமான செய்தி கேட்டு சீதை உடல் பூரித்தாள். செய்தி கேட்ட களிப்பின் மிகுதியால் பிராட்டி ஒன்றும் பேச முடியாமல் இருந்தாள். அன்னையே, தாங்கள் ஒன்றும் பேசாதது ஏன் என்கிறான். மாருதி, மகிழ்ச்சி பெருக்கினால் உனக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை என்கிறாள் சீதை. ஆஞ்சநேயா, நீ முன்பு வந்தபோது நீக்குவன் மொய்ச்சரை என்றாய். பின்னை நீக்கி உவகையும் பேசினை, என்ன பேற்றினை உனக்கு இவது? உன்னி உரை மறந்து நின்றேன் என்றாள். அனுமன் சீதையிடம், அன்னையே, தங்களை வருத்திய இந்த அரக்கிகளைக் கொல்ல எனக்கு அனுமதி தருக என்று கேட்டான். உடனே அரக்கிகள் சீதையிடம், அன்னையே, நீயே சரண் என்று சரணடைந்து விட்டனர். சீதாதேவி அரக்கியர்களுக்கு அபயம் அளித்துக் காப்பாற்றி அனுமனிடம் இவ்வரக்கியர் இராவணன் சொன்ன வண்ணம் செய்தார்கள். அவ்வளவே. வேறு என்ன தீங்கு செய்தார்கள்? இவர்களை ஒன்றும் செய்துவிடாதே. விட்டுவிடு என்றாள். பிராட்டியின் கருணை மனத்தை நினைத்து அனுமன் கண்கள் பனிக்க அவளைப் பணிகிறான். ராமன் விபீஷணனை அனுப்பி சீதையை அணிகலன்களோடும் சீரோடும் அழைத்து வா என்று அனுப்பினான். விபீஷணன் உடனே வந்து சீதையை வணங்கி, தாயே, தங்களை நல்ல ஆடை, அணிமணிகள், ஆபரணங்கள் அணிந்து அழைத்து வரப்பணித்தார் அண்ணல் என்று கூறுகிறான். சீதாதேவி, புதிய ஆடைகளும் அணிகலன்களும் இல்லாமல் நான் இங்கிருந்த கோலத்தில் வருவதே எனக்குத் தகுதி என்று அவன் வேண்டுகோளை மறுத்து தான் இருக்கும் விதமாகவே புறப்படத் தயாரானாள். அதற்கு விபீஷணன், அன்னையே, இது ராமபிரான் கட்டளையாயிற்றே என்று சொல்லவும் சரி என்று சீதையும் சம்மதித்தாள். மேனகை, அரம்பை, ஊர்வசி போன்றோர் வந்து மஞ்சனமாட்டி ஆபரணம் பூட்டி அன்னையை அலங்கரித்தார்கள். பிராட்டியை ஓர் விமானத்தில் ஏற்றி ராமபிரானிடம் அழைத்து வந்தனர். தேவியை பார்க்க தேவர்களும் முனிவர்களும் தேவலோக மகளிரும் முனியெடுத்து வந்து குவிந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த தடியடி நடக்கிறது. கூச்சல் கேட்டு ராமன் விபீஷணனை கடிந்து கொள்கிறான். சாதுவான மக்களை ஏன் இப்படி அடித்து விரட்டுகிறாய்? அப்படி செய்யக்கூடாது என்கிறான். பிராட்டி ராமபிரானது திருமேனியைக் கண்டு தரிசிக்கிறாள். விமானத்திலிருந்து இறங்கி ராமனைத் தொழுதுவிட்டு தன் ஏக்கம் நீங்கினாள். ராமபிரானும் கற்புக்கரசியும் பெண்மை குணங்களுக்கு இருப்பிடமானவளும் அழகுக்கு அழகானவளும் தன்னை பிரிந்த நிலையிலும் அருள் செய்யும் அறத்தை உடையவளுமான பிராட்டியை அன்பினால் உளம் பொருந்த நோக்கினான். கற்பினுக்கு அரசினை, பெண்மைக் காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தற்பிரிந்து அருள்புரி தருமம் போலியே அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். கண்கள் கண்ணீர் சோர தன் காலடியில் விழுந்து வணங்கிய சீதையை அடுத்த கணம் அவளைப் பார்த்த பார்வையில் கருணை மறைந்து சீற்றம் தென்பட்டது. அந்தச் சீற்றம் கண்களில் மின்ன ராமன் பேசுகிறான். சீதா, நீ இராவணனது சிறையில் நெடுநாள் இருந்தாய். அங்கு உணவினை விரும்பி உண்டாய். ஒழுக்கம் பாழ்படவும் நீ மாண்டிலை. அச்சம் தீர்ந்து இவன் மீண்டது ஏன்? ராமன் விரும்புவான் என்று கருதியா? உன்னை மீட்கவென்று நான் கடலில் அணை கட்டினேன். அரக்கர்களுடன் போராடினேன். இராவணனைக் கொன்றேன். மனைவியைக் கவர்ந்தவனோடு போரிட்டு அழிக்கவில்லை எனும் கெட்ட பெயர் எனக்குக் கெட்டுவிடாதவாறு இலங்கை வந்தேன். அங்கு நீ இருந்த இடத்தில் மாமிசங்களை உண்டாயோ? மதுவினை அருந்தினாயோ? கணவனைப் பிரிந்த கவலை சிறிதுமின்றி இனிதாக காலம் கழித்தாயோ? பெண்மையும் பிறப்பும்
பெருமையும் கற்பு எனும் திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றலால் வன்மை இல் மன்னவன் புகழின் மாய்ந்தவாள். நான் உனக்கு என்ன சொல்ல இருக்கிறது? உன் நடத்தை என் உணர்வைச் சிதைக்கிறதே. நீ இறந்து போவாயாக. அங்கமன்றாயின் என் எதிரே நில்லாமல் உனக்கு தகுதியான இடத்துக்குச் செல்வாயாக என்று வெகுண்டு கூறினான் மெய் உணர்ந்தோர் உள்ளத்தில் வீற்றிருக்கும் இறைவனாகிய ராமன். ராமனின் இந்தச் சொற்களைக் கேட்டுக் கொண்டிருந்த அனைவரும் கதறி அழுதார்கள். தன் தன்மைக்கு ஒவ்வாத கடும் பழிச்சொற்களைக் கேட்கப் பொறாத உள்ளத்தினளாய் இரு கண்களிலிருந்தும் குருதியும் கண்ணீரும் கொட்ட அவமானத்தால் தலை குனிது நிலத்தினை நோக்கி நிற்கும் சீதை புன்னை அம்பினால் குத்திக் கிளறியது போல கடும் துன்பத்தால் பெருமூச்செறிந்தாள். இதுநாள் வரை பொறுமையோடு எதிர்ப்பட்ட துன்பங்களையெல்லாம் சகித்துக் கொண்டு காத்திருந்து தவமியற்றி உயிர் வாழ்ந்தது இத்தகைய கடும் சொற்களைக் கேட்கத்தானா? மாருதி வந்து எனக் கண்டு வள்ளல் நீ சாரதி ஈண்டு என சமயச் சொல்லினான் யாரினும் மேன்மையான் இசைத்தது இல்லையோ? சோரும் என் நிலை அவன் தூதும் அல்லானோ? முன்பு அனுமன் அசோகவனம் வந்து நின்னுடைய தூதன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு என்னை பிரிந்த உன் நிலையையும் பகைவனை வென்று என்னை மீட்பதற்காக நீ விரைவில் இங்கு வருவாய் என்பதனையும் கூறிச் சென்றதனால் நான் இதுகாரம் உயிர் தரித்திருந்தேன். நினது பேரன்பினை எனக்கு எடுத்துரைத்த அனுமன் அதுபோலவே நின்னை பிரிந்து வருந்தும் என் நிலைமையையும் நினக்கு உள்ளவாறு சொல்லியிருக்க வேண்டுமே. அனுமன் வாயிலாக நீ உண்மையை உணரவில்லை என்றால் அந்த அனுமன் நீ அனுப்பிய தூதனே இல்லை போலும் என்று பிராட்டி ராமனை வினவுகிறாள். இவ்வளவு நாளும் நான் காத்த தவம் நற்குண நற்செய்கைகள் எத்துணை சிறந்த கற்பினையும் நீ உணரப் பெறாமையால் பித்தர் செயல் எனும்படி அவை யாவும் பயனின்றி கழிந்து போயின. ஆதலின் புறத்து இனி யாருக்காக என் கோது அரு தவத்தினை கூறிக் காட்டுகேன். சாதலின் சிறந்தது ஒன்றிலை தக்கதே வேத நின் பணி அது விதியும் என்றனள். சீதா பிராட்டி இலக்குவனை அழைத்து ராமன் இப்படி கூறிவிட்ட நிலையில்தான் உயிர் வாழ விரும்பவில்லை, தீமூட்டி அதில் இறங்கி உயிரை விடுவேன் என்று தீ மூட்டச் சொல்கிறாள். லக்குவன் மூட்டிய தீ பற்றி எரிகிறது. சீதாதேவி அதன் அருகில் செல்கிறாள். உலகில் எல்லா உயிர்களும் அஞ்சி நடுநடுங்குகின்றன. இந்திராணி உள்ளிட்ட தேவ மாதர்கள் கதறுகிறார்கள். நான்முகன் முதலான நாயகர் நடுங்கினர். ஆதிசேடன் படம் சுருங்கி ஒடுங்கினான். அவன் வாயிலிருந்து நஞ்சு எங்கும் பரவியது. கடல்கள் பொங்கின. தீயின் முன்பாக நின்ற பிராட்டி தீயினை நோக்கி அக்னி தேவா, யான் மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் குற்றமுடையேன் என்றால் என்னை நீ உன் கொடிய நாவால் சுட்டெரிப்பாயாக என்று கூறிக்கொண்டே ராமபிரானையும் வணங்கி கூப்பிய கரங்களோடு அன்னை அந்த அக்னியுள் விரைந்து பாய்ந்தாள். அன்னை அப்படிப் பாயவும் பாலின் நுரை போல தீந்தது அந்த நெருப்பு. அவள் கற்பு எனும் தீயின் வெப்பம் தாங்காமல் தீக்குழிக்குள் அழுந்திய சீதாபிராட்டியை ஏந்திய கையனாய் வெளியே வந்தான் அக்னி தேவன். ராமபிரனை நோக்கிக் கதறி அழுத வண்ணம் வந்து ராமனை பணிந்து சீதையைக் கொண்டு சேர்க்கிறான். கற்பின் செல்வியாம் சீதாபிராட்டியை ராமன் வெகுண்டு கூறிய சொற்கள், அவளது கற்பின் சிறப்பினை உலகத்தார் உணர வேண்டி பேசிய சொற்கள் என்ற கருத்தில் கவிச்சக்கரவர்த்தி ராமனை வர்ணிக்கும்போது ஊடின சீற்றத்தால் எனும் சொற்றொடரால் குறிக்கிறான். ஊடின சீற்றத்தால் உதித்த வேர்களும் வாடின எல்லையால் உலர்த்துமாறு உண்டோ பாடிய வண்டொடும் பனித்த தேனொடும் சூடின மலர்கள் நீர் தோய்ந்த போன்றவால். கற்பின் தெய்வமான சீதாபிராட்டியை நோக்கி ராமன் வெகுண்டு கூறிய சொற்கள், அவளது கற்பின் சிறப்பினை இந்த உலகத்தார் உள்ளவாறு அறிதல் வேண்டும் எனும் கருத்துடன் அன்பினால் கூறியவையே. அதனால்தான் அன்னை தீயில் பாய்ந்த போதும் அவள் உடலில் உண்டான வியர்வை துளிகள் கூட தீயின் வெப்பத்தால் உலரவில்லை. அவள் கூந்தலில் சூடின மலர்களும் கூட துளிக்கின்ற தேனோடும் நீரில் படிந்தவை போல குளிர்ந்தே காணப்பட்டது. சூழ்ந்து நின்றவர்கள் ஆனந்தக் கூத்தாடினார்கள். சீதையின் கற்பு எனும் வலிய தீ என் வலிமையை எரித்து அழைத்துவிட்டது.
உனக்கு எந்தத் தீங்கும் நினையாத என்னை ஏன் வெகுண்டாய் என்று அக்னிதேவன் ராமனிடம் முறையிடுகிறான். அதற்கு ராமன், அக்னி தேவனை நீ யார் என்கிறான். இவளை தீ சுடாதபடி யார் சொல்லி நீ காப்பாற்றினாய் என்கிறான் ராமபிரான். ஐயனே ராமா, நான்தான் அக்னிதேவன். இந்த தேவியின் கற்பு தீ என்னை சுட்டெரித்துவிட்டது. எனவே உன்னை சரணடைந்தேன். உலகத்தின் நாயகனே, இங்கே என் நிலையை நேரில் கண்ட பிறகும் இந்த தெய்வத்தின் கற்பில் ஐயம் கொண்டனையோ? இவள் மட்டும் சீற்றம் கொள்வாராயின் மேகம் மழை பொழியுமோ? பூமி பிளந்து சிதறாமல் போகுமோ? அறமும் செவ்விய நெறியில் நடக்க முடியுமோ? உலகம் அழியாமல் இருக்குமோ? இவள் வெகுண்டு சபித்தால் பிரமனன் கூட இறந்தொழிவான். இவ்வாறு சொல்லிக் கொண்டு அக்னிதேவன் பிராட்டியை ராமன் முன்பாக கொண்டுவர ராமன் அன்னையை ஏற்றுக்கொள்கிறான். ராமபிரான் அக்னிதேவனிடம், அழிவு இல்லாதவன் நீ. சீதையை இகழ்ந்து ஒதுக்குவதற்கு யாதொரு குற்றமும் இல்லாதவள் என்று மேன்மையான மொழியை கூறினாய். அதனால் உலகம் இகழ்ந்து ஒதுக்க யாதொரு பழியும் இல்லை. இனி இவள் நீக்கத்தக்கவள் அல்ல என்று ஏற்றுக்கொண்டேன் என்றான். தேவர்கள் வேண்டிக் கொள்ள பிரம்மதேவன் ராமபிரானிடம் அவன் யார் என்பதை கூறுகிறான். ராமபிரானே திருமாலின் அவதாரம் என்றும் அவதார காரணங்களையும் விளைவுகளையும் பிரமதேவனும் பரமேஸ்வரனும் விளக்கிக் கூறுகிறார்கள். பிறகு சிவபெருமான் வைகுந்த பதவி பெற்றுவிட்டு தசரதன் இருக்குமிடம் சென்று அங்கு போய் அவனுடைய மகன் ராமன் பிரிவினால் தசரதன் அடைந்த துயரத்தை ராமனை சந்தித்து போக்கிக் கொள்ளுமாறு கூறுகிறார். சிவபெருமான் கட்டளைப்படி தசரதன் தன் மகனைக் காண நிலமிசை வந்து சேர ராமன் அவன் திருவடிகளில் வணங்கி ஆசி பெற்றான். தசரதன் காலில் வீழ்ந்து வணங்கிய சீதையையும் தசரதன் வாழ்த்தி ஆசி கூறினான். இலக்குவனை அருகில் அழைத்து அவனைத் தழுவிக்கொண்டு அவனை பாராட்டுகிறான். அப்போது ராமன் தசரதனிடம் ஒரு வரம் கேட்கிறான். அது, ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என, அழகன் தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் வரம் தருக என தாழ்ந்தான் வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தி. ராமா, நீ கேட்டுக் கொண்டபடியே பரதன் என் மகனாக ஆகட்டும், அவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பாவி கைகேயி மீது நான் கொண்ட கோபம் தீராது என்றான். அது கேட்ட ராமன், நான் சுமக்கவிருந்த பெருஞ்சுமையான அரச பதவியை நீக்கிப் பொன்னிய துறைகள் ஆடி தீயோரை ஒருத்து நல்லோரைக் காக்கும் இவ்வாய்ப்பினை அருளிய எம் அன்னையின் செயல் எங்கனம் குற்றமுடையது? குற்றமுடையது அல்ல என்றான். மெய்மையை உணர்ந்த தசரதன் தான் கைகேயின் பால் கொண்ட வெகுளியை விட்டு ஒழித்தான். இப்படி ராமனுக்கு வரம் அளித்துவிட்டு தசரதன் விமான் மேறி வைகுந்தம் போய்ச் சேர்கிறான். தேவர்கள் வந்து ராமனைச் சூழ்ந்து கொண்டு, ராமா, நீ வேண்டுகின்ற வரத்தைக் கேள் என்றனர். ராமன் உடனே தேவர்களிடம், போரில் மாண்டு போன வானரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுமாறும், இவர்கள் செல்லுகின்ற காடு, வனம் முதலான இடங்களில் இவர்களுக்கு கணக்கற்ற வகைகளில் காய்களும் கனிகளும் கிடைக்குமாறும் அருள் புரிக என்று வேண்டினான். அங்ஙனமே தேவர்கள் அருள் புரிந்தனர். அப்போது தேவர்கள் ராமனிடம், இன்றோடு 14 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டன. நீ பரதனிடம் வாக்களித்தபடி இன்றே போய் சேருவாயாக. அப்படி இல்லையேல் அவன் செய்திருக்கும் சபதப்படி தீயினுள் பாய்ந்து விடுவான் என்றனர். இன்றே நான் அயோத்தி செல்ல யாதேனும் மார்க்கம் உண்டோ என்று வினவினான். அதற்கு விபீஷணன் ராமனை வணங்கி, ஐயனே, இன்றே விரைந்து சென்று சேரும்படியான விமானம் இங்கே இருக்கிறது. வள்ளலே, இந்த விமானத்தை குபேரனிடமிருந்து இராவணன் கவர்ந்து கொண்டான். இந்த விமானம் 70 வெள்ளம் பெரும் சேனை ஏறி அமர்ந்தாலும் தளராது பறந்து செல்லக்கூடியது. நீ இதில் ஏறி உட்கார்ந்து இன்றே அயோத்தி போய் சேர்ந்துவிடலாம் என்றான். விபீஷணன் குறிப்பிட்ட அந்த குபேரனுடைய புஷ்பக விமானம் வந்து சேர்ந்தது. விமானத்தில் ராமனுடன் சீதையும் இலக்குவனும் அமர்ந்து கொள்கிறார்கள். ராமன் விபீஷணனிடம்,
விபீஷணா, உன்னைச் சார்ந்தவர்களுக்கு இனிய செயல்களனைத்தையும் செய்துவிட்டு யாவரும் பாராட்டி புகழும்படி நல்லாட்சி புரிவாயாக என்று ஆசி வழங்கினான். அடுத்து சுக்ரீவனை நோக்கி, சுக்ரீவா, உன் தோள் வலிமையால் இராவணனைக் கொன்றேன். நீயும் உன் படைகளும் கிஷ்கிந்தை சென்று ஓய்வு கொண்டு எல்லா நலன்களையும் பெற்று சுகமாக வாழ்வீர்களாக என்று வாழ்த்தினான். பிறகு அங்கதன், ஜாம்பவான், பனசன், நீலன் போன்றவர்களை அழைத்து அனுமனையும் தன் பக்கம் வரச் சொல்லி நீங்கள் அனைவரும் சுகமாக வாழ்வீர்களாக என்று கூறுகிறான். அவர்கள் ராமனைப் பிரிய மனமின்றி ராமபிரானுடைய முடிசூட்டு விழாவைக் காண உடன் வருவதாக கூறினார்கள். உடனே ராமன் அதற்கு இசைவு தெரிவிக்க அனைவரும் மகிழ்ந்து அவனோடு புறப்படத் தயாராகினர். அனைவரும் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொள்கிறார்கள். ராமன் கட்டளைப்படி அனைவரும் மானுட வடிவம் எடுத்துக் கொள்கின்றனர். விமானம் வடக்கு திசை நோக்கி பறக்கிறது. வழியில் தென்படும் காட்சிகளை ராமன் சீதைக்கு காட்டிக் கொண்டு வருகிறான். அதோ பார், கடலை அழைத்து கட்டிய சேது. இது மகா புண்ணிய க்ஷேத்திரம். இங்கு வந்து தீர்த்தங்களில் மூழ்கிச் செல்பவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கி நற்கதி அடைவர். கங்கையோடு யமுனை, கோதாவரியோடு கழிந்தை சூழ்ந்த பொங்கு நீர் நதிகள் யாவும் படிந்து அலால் புன்மை போகா சங்கு எரி தரங்க வேலை தட்ட இச்சேது என்னும் இங்கு இதன் எதிர்ந்தோர் புன்மை யாவையும் நீங்கும் அன்றே. இந்த சேதுவில் நீராடியவர்கள் அவர்கள் எத்தகைய பாவங்களை செய்தவரேனும் பசுக்களை, ஐம்பெரும் குரவர் எனப்படும் ஆசிரியர், அரசன், தாய், தந்தை, தமையன், முனிவர்கள், பெண்டிர், குழந்தைகள், அடைக்கலமாக வந்தவர்கள் போன்றோரைக் கொன்ற கொடிய பாவமும் கூட இந்த சேதுவின் பாந்த கடலிடை மூழ்கினால் தேவர் தொழும் பெருமை பெற்றவர் ஆவார். கடலின் குறுக்கே அடைத்து சேது அணையைக் கட்டியதால் மரக்கலங்கள் நீரில் தடையின்றி செல்ல முடியாமல் போய்விடும் என்பதால் அந்த வழியாக மரக்கலங்கள் தடையின்றி செல்ல வேண்டி தனது வில்லின் நுனியினால் சேது அணையைக் கீறி உடைத்து வழி செய்தார். அந்த இடமே துனுஷ்கோடி எனப்படும். வருணன் தன்னிடம் சரண் அடைந்த இடத்தை அனைவருக்கும் காட்டுகிறான் ராமன். பொதிகை மலை, திருமாலிருஞ்சோலை மலை, திருவேங்கடமலை போன்ற இடங்களையும் புஷ்பக விமானத்திலிருந்து பார்க்கும்படி மறவர்களுக்குக் காட்டுகிறார். சுக்ரீவனது நகரத்தைக் காட்டுகிறார். வானர மகளிரையும் நம்முடன் அழைத்துச் செல்லலாம் என்று சொல்லுகிறாள் சீதை. அவர்களும் அங்கு விமானத்தில் ஏறி மறவர்களுடன் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். வழியில் கோதாவரி நதியையும் சீதையை பிரிந்த இடத்தையும் தண்டகவனம், சித்ரகூட பர்வதம், பரத்வாஜர் ஆசிரமம் இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள். பரத்வாஜ முனிவர் இருக்குமிடம் சென்று அவரை வணங்குகின்றனர். முனிவர் ராமனை தழுவிக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். எல்லோருக்கும் ராமனது பெருமையை எடுத்துரைக்கிறார். பரத்வாஜர் ராமனிடம் உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்று சொல்லவும் ராமன் வானரங்கள் செல்லும் இடங்களெல்லாம் வளம் பெற்று செழிப்பாக இருக்கும்படியான வரத்தினைக் கேட்டுப் பெற்றான். ராமன் அனுமனை அழைத்து, நீ முன்னால் போய் நந்திகிராமம் சென்று பரதனிடம் நான் வரும் செய்தியை முன்னதாகச் சொல், இல்லையேல் அவன் நான் வாக்கு தவறிவிட்டதாக நினைத்து தீயில் இறங்கி விடுவான் என்கிறான். அனுமனும் உடனே நந்திகிராமம் விரைகிறான். அங்கே நந்தியம்பதியில் பரதன் ராமனை நினைத்து தவ வாழ்க்கை வாழ்கிறான். ராமன் என்று வருவான் என்று காத்திருக்க சோதரர்கள் ராமன் வரவேண்டிய நாள் இன்றுதான் என்கிறார்கள். குறித்த நாளில் ராமன் ஏன் வரவில்லை என்று பரதன் வருந்துகிறான். ராமன் வரானாயின் நான் தீப்புகுந்து உயிர் துறப்பேன் என்று சத்ருக்குனனை அழைத்து தீயை மூட்டும்படி கேட்டுக் கொள்கிறான். சத்ருக்குனன் வருந்தி அண்ணனுக்கு ஆறுதல் கூறுகிறான். இந்த செய்தியறிந்து கோசலை பரதனை தடுக்க முயல்கிறாள். பரதன் மறுத்து, சொன்ன வாக்குப்படி அண்ணன் என்று வரானாயின் நான் தீப்புகுந்து இறப்பது உறுதி என்கிறான். தீ மூட்டப்படுகிறது. பரதன் தீயை வலம் வந்து பூசணைகள் செய்து முடிக்கும் சமயத்தில் குன்று போல நெடும் மாருதி வந்து சேர்ந்தான். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன் மெய்யன் மெய் அண்ணனின் உயிர் வீடினால் உய்யுமோ அவன்?
என்று உரைத்து உள்புகா கையினால் எரியைக் கரி ஆக்கினான். அனுமன் அங்கே பரதன் வளர்த்த தீயைத் தன் கையினால் அவித்தான். பரதனிடம் ராமனின் மோதிரத்தை அடையாளமாகக் காட்டிட அதனைக் கண்டு பரதன் மகிழ்ச்சியடைகிறான். பரதன் அனுமனைப் பார்த்து, நீ யார் என்கிறான். அனுமன் தன் வரலாற்றைக் கூறுகிறான். பரதனுக்கு தன் விஸ்வரூபத்தைக் காட்ட அனைவரும் அதைக் கண்டு அச்சமடைந்தனர். அவன் தன் பெருவடிவைச் சுருக்கிக் கொண்டு அவர்களுடைய பயத்தைப் போக்கினான். அனுமனுக்கு பரதன் பல பரிசுகளைக் கொடுக்கிறான். ராமபிரான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அயோத்தி நகரை அழகுபடுத்தி வையுங்கள் என்று மக்களுக்கு சத்ருக்குனன் மூலம் பரதன் சொல்லி அனுப்புகிறான். சத்ருக்குனன் சுமந்திரனிடம் சொல்ல, சுமந்திரன் வள்ளுவர்க்குச் சொல்லி முரசறிவிக்கிறான். முரசொலி கேட்ட நகர மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்றனர். 60,000 அக்ரோனி சேனைகளும் மக்களும் மகிழ்வோடு அயோத்தி நோக்கிச் செல்கிறார்கள். தாய்மார் மூவரும் சிவிகையிலும் பரதன், அனுமன் கையைப் பிடித்துக் கொண்டும் செல்கிறான். பரதன் ராமனது பாதுகையைத் தன் தலைமீது தாங்கிக் கொண்டு செல்கிறான். காட்டில் ராமனுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் பரதன் அனுமனிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறான். ராமன் அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கும் மார்க்கத்தில் பரத்துவாஜ முனிவரை சந்தித்து வணங்கி ஆசி பெற்று தன் பயணத்தை தொடர்ந்து வரும் வழியில் கங்கைக் கரையில் வேட்டுவர் குல மன்னன் குகனைக் கண்டு அவரது நலனை விசாரிக்கிறான். பிறகு விமானம் அயோத்தியைச் சென்றடைகிறது. அனுமன் பரதனிடம் சொல்லுகிறான், அண்ணலே, காண்டியால் அலர்ந்த தாமரைக் கண்ணனும் வானரக் கடலும் கற்புடைப் பெண் அருங்கலமும் நின் பின்பு தோன்றிய வண்ணவில் குமரனும் வருகின்றார்களே. 14 வருஷங்களுக்கு முன்பு பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்றனர். வசிஷ்டரை ராமன் வணங்குகிறான். பரதனை ராமன் தழுவிக்கொண்டு கண்ணீர் விடுகிறான். முதலில் நந்தியம்பதியை அடைந்து ராமன் தன் தவக்கோலத்தை நீக்கிக் கொண்டு நீரில் மூழ்கிய பின் ஒப்பனைகள் செய்து மக்கள் ஆரவாரம் செய்ய அயோத்தி நகர் சென்றடைந்தான். சீதாதேவியும் வானரப் பெண்கள் புடைசூழ விமானத்தில் வந்து சேருகிறாள். அயோத்தி நகரமே ஆரவாரம் செய்து மகிழ்கிறது. சுக்ரீவன் பரதனை நோக்கி, முடிசூட்டு விழா ஏற்பாடுகள் ஏன் தாமதமாகிறது என்கிறான். அதற்கு பரதன், முடிசூட்டு விழாவிற்காக நாடு முழுவதிலிருந்தும் புனித தீர்த்தம் வந்து கொண்டிருக்கிறது, அதனால் தாமதம் ஆகிறது என்கிறான். உடனே சுக்ரீவன் அனுமனை குறிப்பால் நோக்க அவன் உடனே புறப்பட்டு போய் புனித தீர்த்தங்களைக் கொண்டு வர புறப்பட்டான். வசிஷ்டர் முடிசூட்டு விழாவிற்கு நாள் குறிக்க யாவர்க்கும் செய்தி அனுப்பப்படுகிறது. முடிசூட்டு விழாவுக்காக மயன் ஓர் அருமையான மண்டபம் ஒன்றை அமைக்கிறான். அனுமனும் விரைவாக புனித தீர்த்தங்களுடன் வந்து சேருகிறான். பொற்குடங்களில் சரைய நதி தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. மாணிக்க பலகை தைத்து வைரத்தின் கால்கள் சேர்த்தி ஆணி பொன் சுற்றும் முற்றி அழகுறச் சமைத்த பீடம் 700 பழிக்கு மாடத்து இட்டனர். அதனின் மீது சேணுற்ற திரள்தோள் வீரன் திருவொடும் பொலிந்தான் மன்னோ. அப்படி அந்த மாணிக்கப் பலகையில் வந்து உட்கார்ந்த ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் புனித தீர்த்தங்களால் நீராட்டு முடிந்தபின் அரசவை கூடியிருக்க அமைச்சர் பிரதானிகள் அரசர்கள் பொதுமக்கள் விருந்தினர்கள் அனைவரும் காத்திருக்க குறித்த முகூர்த்த நேரம் நெருங்கிய சமயம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீசு விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மிளலியூர் அரியணையை அனுமன் ஏன் தாங்க வேண்டும்? ஓர் அரசனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல் பற்றி திருக்குறள் இறைமாட்சி அதிகாரத்தில் குறிப்பிடப்படும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இத்தனையும் ஒருங்கே அமையப் பெற்ற அனுமன் ராமபிரானுடைய ராமராஜ்ய ஆட்சிக்கு அச்சாணியாக இருக்கப் போகிறான் என்பதையே அனுமன் அரியணையை தாங்குவதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். வாலி இறக்கும் தருவாயில் அங்கதனே ராமபிரான் கையில் ஒப்படைத்துவிட்டு, இவன் இனி உன் அடைக்கலம் என்கிறான். அப்போது ராமன் தன் உடைவாளை அந்த அங்கதனிடம் கொடுக்கிறான். ராமன் முடிசூட்டும் போதும்
பரதனோடு அங்கதனையும் இளவரசாக ஏற்றுக்கொண்ட அறிகுறியே அவன் உடைவாளை தாங்கும் காட்சி. ராமன் 14 ஆண்டுகள் காட்டில் இருந்தபோது நாட்டை ராமனின் பெயரால் ராமராஜ்யமாக நடத்தி வந்தவன் பரதன். இப்போது அந்த ராமராஜ்யத்தின் வெண்கொற்ற குடை தரப்போகும் நல்லாட்சியை பரதனைவிட வேறு யாரால் தர முடியும்? ஆகையால் அவன் ராமனுக்கு வெண்கொற்ற குடை பிடிக்கிறான். இலக்குவனும் சத்ருக்கனனும் தன் அண்ணன்மார்களுக்கு சேவை செய்வதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் கவரி வீசுகிறார்கள். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் போன்ற உணவளிக்கும் வள்ளல் பரம்பரையினரின் கையால் எடுத்துக் கொடுத்த மணிமுடியை குலகுருவான வசிஷ்டர் ராமன் முடியில் வைத்து ஆசீர்வதிக்க ராம பட்டாபிஷேகம் இனிதே நடக்கிறது. வாழி ஜானகி, வாழி இராகவன், வாழி நான்மறை, வாழிய அந்தணர், வாழி மாமரை என்றென்று வாழ்த்தினான் வாழி தோறும் உயர்ந்தியர் கீர்த்தியான் சுபம்.